கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகர மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நமக்காக இதோ எல்லா ஜனத்திற்காக மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியோடு கூட பிறந்தவர். அவரை நாம் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அனுதின வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் ராஜாவாய் பிறந்திருக்கிறார். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். உலகத்திலே அநேக ராஜாக்கள் இருப்பார்கள். ஆனாலும் அவர் அதிகாரிகளுக்குள்ளே அவர் அதிகாரம் செய்கிறவராய் ராஜாவாய் இருப்பார். ஆனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாய் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை மீட்டெடுக்கவே, அன்பாகவே அரவணைக்கவே அவர் பிறந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏரோது ராஜா அவனை கொலை செய்ய அநேக வித காரியத்திலே அவன் மிகவும் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த எருசலேமை கொண்டு வந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜா பிறந்திருக்கிறார் என்பது அறிந்தவுடனே அவர் மிகவும் கலங்கினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மிகவும் கலக்கத்தில் இருந்தவர்கள் இயேசு ராஜாவை அவர் காணும் போது மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் ராஜாவாக பிறந்தார். அவர் பிறந்த நாட்களை நாம் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்தார், நம்முடைய இல்லத்தில் பிறந்தார். நம்முடைய அநேக காரியத்தில் நாம் இழந்து போன வேளையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சந்தோஷத்தோடு கூட பிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மீது இருக்கட்டும். நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் ஏற்றதாய் நிறைவேற்ற தருவார். 2024 இருந்து 25 போகும்போது அவர் மிக மிக ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை அவர் அனுப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட அநேக ஆத்துமாக்கள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அநேக வித காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எல்லா கலக்கத்திலிருந்தும் எல்லாவித காரியத்திலிருந்தும் உனக்கும் எனக்கும் ஒரு விடுதலை தருகிற நாயனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். மிகவும் கொண்டாட்டத்தோடு கூட இந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒரு நாளும் ஒழிவதில்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. இதற்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றும் உனக்கும் எனக்கும் அவர் பிதாவின் இடத்தில் பரிந்து கோசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து கலங்க வேண்டாம். இதோ மரியாள் சொன்னால் கன்னிகை வயிற்றிலே இயேசு பிறப்பார், ஆனாலும் அவள் எப்படி ஆகும் என்று வார்த்தை சொல்லும் போது உனக்குள் பிறப்பது கர்த்தருடைய பிதாவானவர் ஆவினாலே பிறக்கும். அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிறந்த நாளிலிருந்து அநேக வித காரியங்களை, நல்ல காரியங்களை அவர் செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். இந்த பிறப்பின் மாதத்திலே உனக்கும் எனக்கும் அவர் கொடுப்பது செய்தி, சந்தோஷத்தின் செய்தி. இதோ இந்த வருடத்திலே அநேக வித காரியங்கள், நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் வருகிற ஆண்டிலே தேவ ஆவியானவர் எல்லாவித காரியத்திலும் அவர் நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கிருபை நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதோ எங்களுடைய கலக்கங்களை நீக்கி எங்களுடைய எல்லாவித காரியத்திலும் இருந்து என் ஆவியானவர் இந்த வருடத்தில் எந்தெந்த காரியங்கள் விட்டு போனதோ எல்லாவற்றையும் வருகிற நாட்களிலே ஆவியானவர் சந்தோஷமான செய்தியோடு கூட எங்களுடைய இல்லத்திலும் எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய எல்லா காரியத்திலும் இருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆவியானவரே, ஒரு விசை மனமிறங்கும். இந்த பிறப்பின் மாதத்திலே எசப்பா, இந்த நாளை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே மிகுந்த சந்தோஷத்தை ஆவியானவர் நற்செய்தியோடு கூட வந்தவர் நீர் ஆளுகை செய்வீராக. பெரிய காசு செய்யுங்கப்பா. இயேசுவே மனமிறங்கும். வார்த்தைக்காக ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு செபிக்கிறேன். ஜீவனும் வல்லமை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.